ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பச்சை மிளகா வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன். என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். நான் ஒரு 10 பச்சை மிளகா எடுத்துருக்கேனுங்க. 11 பச்சை மிளகா இருக்குது. இது ஒரு 50 கிராம் இருக்கும் பச்சை மிளகா. ஒரு 25 கிராம் புளி ஊற போட்டிருக்கேன் தண்ணியில். பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன் நான். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல்லுங்க. இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற செலவு. ஒரு நேரத்துக்கு செய்கிறதுக்கு சாப்பிட்ற அளவு தான் நான் செய்கிறேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா அளவை கூட்டிக்குங்க கணக்கு பண்ணி. இது ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாங்க. இதோட எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, நான் வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு வந்துட்டேன். நான் பூண்டையும் பொடியாக அரிஞ்சிக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, இதையும் நான் பொடியாக அரிஞ்சிக்கிட்டேன். இன்னும் கூட பொடியாக கூட அரியலாம். நான் ஓரளவுக்கு தான் அரிஞ்சிருக்கேன். இப்போ வாங்க ஒரு பேன் வச்சிடலாம். பேனில் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிட்டேங்க நான். இதில் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுலேயே பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த டிஷ்ஷு ஆந்திரா சைடு செய்வாங்கங்க. செய்த பிறகு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வதங்குதுங்க. இப்போ இந்த இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதில் பொடியாக நறுக்குனா கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. எவ்வளோ பொடியாக அரிய முடியுமோ அரிஞ்சிக்குங்க. அப்போ தான் எடுத்து கீழே போட மாட்டாங்க. இல்லை லைட்டாக மிக்சியில் ஒரு திருவு மாதிரி அது கரன்னு ஒரு ஓட்டிட்டு கூட நீங்கள் போட்டுங்க. அரிய முடியல அப்படின்னா இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் புளி தண்ணியை தூக்கி ஊற்றிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோம். ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். இது அப்படியே சாஃப்டாக வதங்கினோன்னா தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடணுங்க. அதை நான் காட்டல. அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் நல்லா வத்திடுங்க. இது வத்தி அப்படியே ஒரு தொக்கு பதத்தில் வரும். மூடிடுவோம். தீயை கொஞ்சம் சிம்மிலே வச்சிடலாம். ஓரளவுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். வீட்டில் நாட்டு சக்கரை தான் இருக்குது. நீங்கள் மண்டை வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு 5 வகை சுவைங்க. கசப்பு இல்லாமல் 5 வகை சுவை சேர்ந்த ஒரு சட்னிங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே சட்னி பக்குவத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், சட்னி ரெடிங்க. இது தாளிப்புலாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இட்லிக்கு வச்சு தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அல்சர் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சட்னி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.